மனோகரன் உன்னுடைய திருமணத்துக்காக கேட்டு வந்திருக்கப்பா. ஆமாவா இல்லையா? சரிம்மா சரிம்மா. ஆனால் வயசு ரொம்ப ஆயிட்டு, ஆனால் இன்ன வரைக்கும் திருமணம் முடியலை. எனக்கு எப்போ தான் திருமணம் முடியும்னு கேட்டு வந்திருக்கேன், அப்படி தானே? சரிம்மா. ஆனால் ஒரு தாரதோசை இருந்துச்சு, அதையும் நீ கழிக்காத இடம் கிடையாது. 1க்கு 7 இடத்துக்கு மேலே கழிச்சிருக்கணும். கழிச்சியா கழிக்கலையா? கழிச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் திருமணம் முடியலை. இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியும்னு சொன்னாங்க, ஆனால் முடியலை. ஆமாம் தானே? ஆனால் எல்லா இடத்துலையும் கழிச்சாச்சு. ராமேஸ்வரம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் போய் கழிச்சாச்சு. ஒரு பெண் வீட்டை சாபம் வேறு இருக்குது உனக்கு. ஒரு பெண்ணை பேசியிருக்கணும், பழகியிருக்கணும். கண்டிப்பான முறையில் 2 பேரும் இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கணும். நடந்துச்சா நடக்கலையா? அதில் ஒரு பெண் வீட்டை சாபம் இருக்குது, அதனால தான் உனக்கு திருமணம் முடியலை. சரிம்மா. 2 பேரும் மனசார தான் பிரிஞ்சிங்க, சரியா? அதனால் அதில் எந்த ஒரு தவறு இல்லை, சரியா? நீ கூப்பிட்டு அந்த பொண்ணு வரலை, அவள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, சரியா? அப்படி தானே இல்லையா? அதனால் அது உனக்கு ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்குவாதங்கள் 2 பேத்துக்கு வந்திருக்கு. அதில் அந்த பெண் வீட்டை சாபம் உனக்கு இருக்குது, சரி? ஆனால் வயசு 40 வயசு ஆகிட்டு. ஆமாவா இல்லையா? சரிம்மா. கண்டிப்பாக அதிகபட்சம் 3 மாதத்தில் அம்மா திருமணத்தை முடிச்சு தரேன், கவலைப்படாத. தார தோசை கழிச்சே ஆகணும், சரியாம்மா? சரிம்மா. 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சோம்.